ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் எடுப்பேன். தோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பேர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. பாப்பு இது யார் அது? ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேரு செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே, எங்க அக்கா வீட்டுல ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைல ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட தண்ணி அவ்வளவு ஊத்தாத. நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நறுக்கு நல்ல திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொரிச்சுட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன். வை வை. அட வாசம் அடிக்கும்ல, காட்டி கொடுத்துறேன். தரிசி வை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா என்னங்க அந்த உறிஞ்சு வாய வர மறைச்சு வைங்க சீக்கிரம். இதுக்கு போ ஓடுறீங்க. ஒரே இட்லி வை. ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேக்கேஜ், ஹாய் வேஸ்டேஜ். யா போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு? அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக கேட்டேன். ஃபேமிலியோட டயட்ல குழந்தை சாப்பிடும்போது அப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே 2 கால் வச்சாச்சு. போட்ட அப்பா கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினியும் அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. சேனலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற. போப்பா, நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களா? உனக்கே வயிற்றுச்சலு. நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்டு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இந்த அங்கிள் இங்கே தங்கச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறோம். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனா நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மத்தியான லஞ்சையும் பாத்துட்டா. உரிச்சு கொண்டு வா. உரிச்சாடா லஞ்ச். அடே ஹாட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜ் திறந்தா ஆடு நிக்குமாடா? யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா, சலூன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்க பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில நான் ஒரு உட்கார்ந்து இருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டுல பார்வை சமக்காலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? எல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டி வேணா ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் டேய் டேய், அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லயா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். டேய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன, நீ துவைச்சிட்டு வாயா. இந்த இது ஜிடிவி பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணி நிக்கிற பார்ட்டி
நீ ஏன் வாஷிங் போடும்போது சிட்டி brought up நான் போடக்கூடாதா? ஏய், குளிக்கிறது துவைக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசாதடா. Why? இந்த ஜீன்ஸ் கருமத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. Yes. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். அத பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் நீ போட்டுருவேன். வெட்டியில கேஸ் போற அதுக்குள்ள நான் இதை வாஷ் போடுறேன். ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே ஏய், இல்லையே. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா. அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இரியா வரேன். இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணியில முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்டை கத்தி மாதிரி அயன் பண்ணணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா? இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல. தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல. பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். ஏய், எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ. போட்டின்னு வந்தா எல்லாம் தான். போட்டி தானே? ஆமா அம்மா போட்டி. சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். யோ, ஆமா இரியா வரேன். ஓகே ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பீரோல கனுவா. இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு. இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு. இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி? இதுக்கு மேல எதை போடுவீன்னு பாக்குறேன் நான். ஏன் போட மாட்டேன்? ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்ச ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்பிளை கூப்பிட்டீங்களா மாப்பிளை? எனி அர்ஜென்ட்? ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் மாப்பிளை. கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு வர பாரு நாகலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆயி போச்சு. அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவைக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் செலவைக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல எறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? ஏய், என்ன? இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணி துணி கேக்குதா என்ன? செலவுக்கு தானே இங்க போட்டாங்க. அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கறது? ஐயோ சார் யார் நீ? மேடம் 4 பட்டு புடவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்பிளை, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி. வாங்குறத விட மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதையெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும். டிரைவர்ஸ் இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார் யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வரணுங்க. இந்த பில்லு என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமானம் வாங்குறது உங்க சம்சாரம் தானுங்க. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசியா தான் இட்லிக்காவது ஊற வைக்கலாம். இது பிரியாணி அரிசி. பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன். நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன் வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ பாய் வெளிய செட்டில் பண்றேன். போவே வரேன். பாய் சிஸ்டர். என்னக்காச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி எப்படிங்க? இப்ப லைன் கிளியரா கிடைக்குது. மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் இன்டர்நெட் ரேஞ்சில லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா நூற கட்டி அதுல போன் செஞ்சு புதிய வார்த்தைகள் ஸ்டைல லவ் பண்ண சொல்றீங்க. இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது போதும். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. 6-7 மாசமா நாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கமே. உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ குஞ்சரம்மா. அது வேற ஒண்ணுல கிராஸ் டாக். மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி. ஆஹா பியூட்டிஃபுல் நேம். அலைப்பாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைப்பாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ இப்பதானடா இந்த கண்ணை ஆபரேஷன் பண்ண. இந்த கண்ணையும் கலக்கிட்டியடா. என்ன கண்ணை கலங்க வச்சு பொண்ணு புறம்ப வச்சு என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு 3ஆம் பிறையே, நீ முழுநிலவாவது எப்போது? பூங்கொடியே, உன் ஃபுல் ஃபிகரை நான் பார்ப்பது எப்போது? தரையிறங்கி வா, என் தாகம் தணிக்க வா. மனமிறங்கி வா, நாம் மகாபலிபுரம் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம்.
யார் பிரசவத்துக்கு அப்புறம்? என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான். உன் பிரசவமா? ஹாய். சாரி, ராங் நம்பர். எல்லாம் ஓவர். நாங்க 3 பேரும் எதுக்காக இந்த வீட்ல இருக்கிறோம்? இத பாருங்க, பிரச்சனைகளை கொடுக்கிற அதே கடவுள் தான் அதை தீக்கிற வழிகளையும் கொடுத்திருக்காரு. நீயே பிரச்சனை தானே? உங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுதா எங்க 3 பேரையும் அட்வான்ஸா அனுப்பி இருக்கிறாரு கடவுள். ஆமா மாப்பிள, எனக்கு குழந்தைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. டச்சே விட்டு போயிரும் போல் இருக்கு. டோன்ட் டாக் ரபிஷியா. என்ன சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறீங்க? இதே நினப்பு தானே எப்ப பார்த்தாலும். பிரச்சனைகளை இனிமே எங்க கையில விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இத பாத்தீங்களா, இந்த பச்சை ஜட்டி போட்ட குழந்தை இனி என்னுடைய பொறுப்பு. பச்சை நிறமே பச்சை நிறமே. சிகப்பு ஜட்டி போட்ட குழந்தை இனிமே என்னோட பொறுப்பு. சிகப்பு கல்லு மூக்குத்தி. பச்சை செடி எனக்கு வேணா கழட்டி தரேன். கலர்ல என்ன இருக்கு பங்காளி? சரி ஒடியா, மஞ்சள் சட்டியை நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு எந்த ஜட்டி? உனக்கு தீ சட்டி. எதுக்கு? உங்க அப்பனுக்கு தூக்கத்தான். டேய், சும்மா இருப்பா. என்ன ரம்யா, நிம்மதி தானே? அது இல்லைங்க, குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு எல்லாம் செய்யணும். இவங்க எப்படி செய்வாங்க? குழந்தைங்களை அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வா வா, ஆபீஸ் போல வா. கம் ஆன் மேன், கம் ஆன், கம் ஆன். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ம். ஒண்ணு பண்ணுங்க, என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நானாவது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. அப்பா, இந்த குழந்தை அழுகிய நிறுத்தவே மாட்டேதுப்பா. மூஞ்சிய கிட்ட கொண்டு போகாதே. என்னங்க என்னங்க? டார்லிங், இந்தாங்க. ஆமா, முதல்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்தியே, அதுல சுத்தமா சர்க்கரையே போடலையா? ஆமா, மறந்துட்டேன். அது சரி, நான் பால்ல சக்கரை போடலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பசி தாங்க முடியல, நான் தான் குடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்யா? இதையாவது குழந்தைக்கு ஒழுங்கா கொடுங்க. கட்டி பூடிடா. இந்த அப்படி பாலு. எனக்கு எதுக்கு இது? நான் காப்பி தானே ஆச்சி, குடிப்பேன். உனக்கு இல்ல, குழந்தைக்கு. இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கொடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறாருல குவாட்டரு, அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா அட இருக்கு. பாவி. கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் எனக்கு குவாட்டர் தான் கொடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு கொடு. திருப்பதி, திருப்பதியும் காண, அந்த சிகப்பு சட்டி குழந்தையும் காணுமே. திருப்பதி, திருப்பதி. என்னம்மா? என்னங்க, திருப்பதியை பாத்தீங்களா? எங்காவது குழந்தைய மூஞ்சி காட்டி பயமுறுத்திருப்பான் பாரு. ஹாய் மாமா. ஹலோ அத்தை. ஏய் திருப்பதி. மாமா ஒரு கூரங்கு, திருப்பதி. டாடி மாமா ஒரு கூரங்கு. ஏன்பா திருப்பதி பாத்தியா? நான் பழனியே பார்த்தது இல்லையே. ஐயோ, நான் அது கேட்கலப்பா, என் பையனை கேட்டேன். நாய் பிடிக்கிறவங்க புடிச்சு போயிருப்பாங்க. ஐயோ, திருப்பதி. என்னாச்சு? இல்ல, திருப்பதியை காணா, அவன் கையில குழந்தை வேற இருந்துச்சு. வெளியே உட்கார்ந்து பன் தின்னுட்டு இருந்தானே. அவங்க கையில குழந்தை இல்லையே. ஐயோ, பாரு. டேய் திருப்பதி, குழந்தை எங்கடா? குழந்தைக்கு ரொம்ப வேர்த்து அழுதுச்சு, அதனால ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். ஏசி ரூமா? டேய், நம்ம வீட்ல எங்கடா ஏசி இருக்கு? ஐயா, உங்களுக்கு தெரியாதா? வாங்க காட்டுறேன். வா, வா, வா. வாங்க வாங்க. இந்த ஏசி ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கேன். ஐயோ, குழந்தை ஒண்ணும் இல்லையா? என்ன ஜானி இது? கொஞ்சம் கூட ஆகல. நல்ல வேளை ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் எல்லாம் போடுறது நல்லதா போச்சு. கரண்ட் மட்டும் இருந்திருந்தா என் குழந்தை நிலைமை என்ன சரி, இருக்குது? என்னங்க சரி, இது? டென்ஷன் ஆகாதீங்க. அதான் குழந்தை தான் நல்லா இருக்கு. எப்படி மாமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏய், ஏன்டா குழந்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச? குழந்தைக்கு வேர்த்துச்சு, அதான் உள்ள படுக்க வச்சேன். ஓஹோ, அப்ப நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சா தூக்கி அடுப்புக்குள்ள வச்சிருவியா? ரம்யா, இங்க வா. അയ്യോ മുനു 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 എന്തിനാ കരയണ? ബാവേ കരയണ്ടടാ, പസിക്കുதா உனக்கு? பால் வேணும்? ஐயோ, எறும்பு கடிச்சிருக்கு. சச்சோ, இந்த பொண்ணு கரே. என்ன ரம்யா பாக்குற? யாரு என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம 3 குழந்தைகளை பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் ஒய்ஃப் ரம்யா. നമസ്കാരം ചേച്ചി. ഇനിമേ കുഴந்தைங்க കവല உங்களுக்கு வேண்டாம், ഞാൻ നോക്കിക്കോളാം. ശരി, ഇവங்கெல்லாம் யாராണ്?
வேலைக்காரங்களா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா? That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வேலை வெட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பட் ஐ காட் ஜாப். பேசிக்கலி ஐ அம் வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து கன்சல்டன்ட் மீ அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது, பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட், இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாத்தீங்க, கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற. நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போலாம்னு தான் சொன்னேன். உங்க அம்மா ஏய், கேக்கல. shut up யா. பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. உமனா, நீ ஒண்ணும் பயந்துராத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா? உங்களோட பேசணும் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு இருக்கேன். இனி எந்த உறக்கம்? எந்திரிக்கணும். ஆஹா, ஓமன குட்டி வருது. இன்னைக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சனியும் தூங்கட்டே இது. தனியா தூங்குமாடா? தனியா தூங்குமா? எனக்கு கொஞ்சம் கூட பங்காளி. நான் சரி, செய்கிறேன். சரி. பாரு, நிறைய முடி இருக்கு. தாயன் குட் மார்னிங். ஏய், எந்த ஓமனே சுகந்தனே. ஓ, இந்த இது முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது. அது ஒரு சுகர் இருக்குல்லாமா? சுகரா? சுகர் இருக்கு. 400க்கு மேல ஏகிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. ஓ. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகரு? இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமலையா? செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமல வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்டு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கு கூட வாங்கி. எனக்கு மாலை கட்டணும்டா. எனக்கு மஞ்சள் காமலையா? எனக்கு சுகரடா. என்னடா நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவாரு. ஏன்னா இவருக்கு பிபியும் இருக்குல்ல. சரிப்பா சரிப்பா விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா. இது பாருங்க, நார்மலா இருக்கேன். 10 எங்க வருஷம் நார்மலா அப்படியே இருக்கு? இருக்குது. டேய், நார்மலா சோரிஞ்சிட்டு நார்மலாங்கறியா? இது ரத்த கண்ணீர். நீங்க தள்ளி உட்காருங்க. சரி, உங்க விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்து இல்லைங்க டிஃபன் கிடையாது. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டன் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹோல்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம வேணா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். படம் பாத்தியா? பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டுல இன்பிட்வீன் கேப்ல மனிஷா கொரிலா வெத்தைய போட்டுட்டு நாக்க நீட்டும். அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலைய போட்டு நாக்க நீட்டுவியா, அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தலை போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்கா. ஓகே. யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ்வுதான். எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ணை மூடுங்க, கவ்வுறேன். കുട്ടിയെ വിട ഇവിടെ. അത് എന്റെ കുട്ടിയാണോ? നിന്റെ കുട്ടിയെ വിട. ഓമനെ, എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ആരാ നിങ്ങള്? കണ്ടിട്ടല്ലേ, ഞാൻ കൃഷ്ണൻ നായരാക്കും. ഓ, കൃഷ്ണനോ? എന്താ ഇത് കോലം? കോലമല്ല ഓമനെ, കോലമല്ല. ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലിയറാനവൻ താടി വളർത്തു. പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറന്റ് ആക്കും. ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാഡി വളർത്തു, മണ്ട വളർത്തു, മണ്ട മേലെ ഒരു കൊണ്ട വളർത്തു. കണ്ടോ? ഓ, എന്താ ചിരി? ചിരി നിർത്തണം, പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി. ഈ ലോകത്തിലെ ഒരു ആണ് ഒരു പെണ്ണുമേലെ കൊണ്ട പ്രേമത്തിക്കാக ജാതി മാറി, മതം മാറി. പക്ഷേ ഞാൻ
അച്ഛാ മോനെ കരയണ്ട. ഓമനെ ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി മനസ്സിലായില്ലല്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി, തക്കിട്ട തക്ക ടീമി, തക്കിട്ട തക്ക ടീമി, മലയാള ഭഗവതി, മലയാള ഭഗവതി. നാക്കില് ചൂട് വെച്ചിട്ട് ഉനക്ക് ബുദ്ധി വരില്ലയാ? തീ കൊണ്ട് ചുട്ടവന് ഉള്ളാരും, പക്ഷെ ആരിട്ടില്ല നിങ്ങൾ നാവിൽ ചുട്ടവട്. ഇത് അയ്യൻ വെള്ളൂർ പറഞ്ഞതാണ്. അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ സോളമൻ പോപ്പെ അവിടെ ചോദിക്കണം. ആ കൃഷ്ണ പേസാമ പോയിക്കോ. ഓ ഞാൻ പോണോ? ഇത് നല്ല തമാശ. കുട്ടി, നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് ത്യാഗം ചെയ്തറിയോ? ഈ ലോകത്തില് അച്ഛനും അമ്മയും കുഞ്ഞുങ്ങളെ തത്തെടുത്ത്, പക്ഷേ ഞാൻ ഡിഫറെന്റ്. ഈ കുഞ്ഞ് ഈ അച്ഛനെയും ഈ അമ്മയും തത്തെടുത്ത്. ഇതെന്റെ കേരള അമ്മ ചീമാ തമ്പുരാട്ടി, ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാം അമ്പട്ടി. പറഞ്ഞോടു പറഞ്ഞോടു. മോളെ ഓമന, എന്റെ മകൻ കൃഷ്ണൻകുട്ടി ഉമ്മേല് വളരെ പ്രേമം. അതെ. നീ സമ്മതിച്ചെങ്കിൽ ഇപ്പോഴേ പരിശ്രം പോണം. മറിക്കണ്ട മറിക്കണ്ട എന്റെ മറിക്കണ്ട. കുഞ്ഞ് കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ അപ്പുറം മരിച്ചാൽ അച്ഛൻ ഇവിടെ വരൂ. പോയിക്കോ പോയിക്കോ പോ. കേരള വർമ്മക്കല അറിയോ? അറിയാം അറിയാം. അറിയുമോ? അമ്മേ, കേരള ഞരമ്പടി അറിയുമോ? നന്നായിട്ട് അറിയുമോ? കുറച്ച് കുറച്ച് അറിയും. അത് താഴെ പോടണം. ഓമനക്കുട്ടി ഓമനക്കുട്ടി, അത് വാടകയ്ക്ക് വന്ന അച്ഛനമ്മ അതുകൊണ്ട് ഓടി. പക്ഷെ ഞാൻ അപ്പടിയില്ല. എന്റെ ലവ് റിയൽ, ഷെമ്മീൻ ലവ്, നീ ശീല, ഞാൻ മതിച്ചേട്ടൻ. മാനസമയി വരൂ വരൂ വരൂ, എനിക്ക് ഒരു ഉമ്മ.